வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், தியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொஸ்லாந்த மண் சரிவில் காணாமற் போனோரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. உயிரிழந்த மூவரின் சடலங்கள் மீட்பு. பெற்றோரை இழந்த 75 பிள்ளைகள் தொடர்பிலான பொறுப்பை அரசாங்கம் ஏற்பதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. தொடர்ந்தும் சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாயம். மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சக்தி சிரச நிவாரண பயணம். பிரதமர் பதவி தொடர்பில் மைத்திரிபால சிறிசேன கருத்து. நியாயமான அரசியல் தீர்வு ஒன்றை எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. கொஸ்லாந்த மேரியபெத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு அங்குள்ள சிலரது உயிர்களை பதம் பார்த்துவிட்டு சென்றுள்ளது. அது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நிலவரம் தொடர்பில் எமக்கு தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றார் செய்தி அறையில் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் சந்திரிகா. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கொஸ்லாந்த மேரியபெத் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினை அடுத்து இதுவரை 192 பேர் காணாமற் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகிறது. இதுவரை மூவரினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிடுகிறது. சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்த 63 வீடுகள் அழிவடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மக்களுடைய பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க என்றுமே எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு என்றுமே பின் நிற்பதில்லை. அந்த வகையிலே இம்முறையும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை கொண்டு செல்வதற்கான நடைமுறையை எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு அதேபோல கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது. சக்தி சிரச நிவாரண யாத்திரையை ஆரம்பிப்பதற்கு தற்போதும் கூட எமது அலுவலகத்தில் மற்றது நாங்கள் குறிப்பிட்ட அந்த இடங்களில் மக்கள் பெருந்தொகையான மக்கள் வருகை தந்து நிவாரணப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நாங்கள் இந்த இடைநடுவில் நாங்கள் ஆராயிருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் பிரஜைகள் முன்னணி செயலாளருமான ஜே ஸ்ரீரங்க அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பாக நாங்கள் இடையிலே ஆராயலாம். நாங்கள் முதலாவதாக இந்த விடயத்தை ஆராயலாம். கொஸ்லாந்த மேரியபெத்தவில் இடம்பெற்ற மண் சரிவில் 192 பேர் காணாமற் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகிறது. கொஸ்லாந்தை பகுதியில் நேற்று இடம்பெற்ற பாரிய மண் சரிவு சம்பவத்தில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் குடிகொண்டுள்ளதாக அச்சம் வெளியிடப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் முழுவதும் மீட்பு பணிகளுக்கான நடவடிக்கைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்ட போதிலும் கடும் மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து இந்த நடவடிக்கைகள் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றுள்ளன. இதையடுத்து இன்று காலை முதல் போலீசார், இராணுவத்தினர், அதேபோன்று கடல் விமானப்படையினர் என அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைய தினம் முழுவதிலும் இந்த மீட்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக மண்ணை அகழ்ந்து உள்ளே சடலங்களை தேடும் பணிகள் தற்போது மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கும் அதே வேளையில் இந்த பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவு சம்பவத்தை பார்வையிடுவதற்காக மக்கள் வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து கேட்டுக் கொள்கின்றனர். நியூஸ் செய்திகளுக்காக கொஸ்லாந்தை பகுதியிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாந்த். சீரற்ற வானிலையினால் நேற்று மாலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட காணாமற் போனோரை தேடும் நடவடிக்கை இன்று காலை மீளவும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்காக 500 ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் ராணுவத்தின் கொமாண்டோ பிரிவு மற்றும் விசேட படைப்பிரிவின் காப்பாற்றும் நடவடிக்கைகளுக்கான விசேட பயிற்சி பெற்ற சில குழுக்களும் பயிற்சி பெற்ற மோப்ப நாய்களும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் 1 வணிகசூரிய தெரிவித்துள்ளார். விமானப்படை, இடர் முகாமைத்துவ பிரிவு மற்றும் பிரதேசவாசிகள் இந்த நடவடிக்கையில் ஒன்றிணைந்துள்ளனர்.
பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏனைய பிரதேச மக்கள் வெளியிட்ட அனுதாப காட்சிகளே இவை. இந்த மண் சரிவில் அனர்த்தத்துக்குள்ளான மக்களை நேரில் சந்திப்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொஸ்லாந்த பகுதிக்கு இன்று விஜயம் செய்திருந்தார். மண் சரிவு ஏற்பட்ட பகுதியை வான்மார்க்கமாக ஜனாதிபதி முதலில் கண்காணித்தார். பின்னர் கொஸ்லாந்த ஸ்ரீ கணேஷா தமிழ் வித்தியாலயத்திற்கு சென்ற ஜனாதிபதி நிவாரணம் வழங்கும் ஊழியர்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான அதிகபட்ச வசதிகளை வழங்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். இடம்பெயர்ந்தவர்களை மீள குடியமர்த்துவதற்கு தேவையான காணிகளை வழங்குவதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காக விசேட திட்டம் ஒன்றை செயற்படுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்தார். சுனாமி ஆழிப்பேரலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை போன்று இந்த பிள்ளைகளை உரிமை கோருவதற்கு மோசடியான நபர்கள் முன் வரலாம் எனவும் அது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் ஜனாதிபதி மேலும் கூறினார். மண் சரிவுக்குள்ளான மண்மேடுகளை அகற்றும் நடவடிக்கைகளை உரிய விசாரணைகளுக்கு பின்னர் முன்னெடுப்பதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. கொஸ்லாந்த மண் சரிவில் சிக்கிய மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அங்கு விஜயம் செய்தார்கள். கொஸ்லாந்த மீரியபெத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கிய மக்கள் தொடர்ந்தும் கண்ணீர் வடிக்கின்றனர். இதன்போது தமது உறவுகளை இழந்த மக்கள் அங்குமிங்கும் அலையும் காட்சிகளை எம்மால் காண முடிந்தது. இவர் செல்வராஜ் ஸ்ரீதரன். தனது மனைவியையும் 3 பிள்ளைகளையும் 3 தினங்களுக்கு முன்னர் கொழும்பிற்கு அழைத்து சென்றிருந்தமையினால் அவரது குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவரை பெற்றெடுத்து வளர்த்த அன்பு தாயை தேடும் முயற்சியில் இவர் தற்போது ஈடுபட்டுள்ளார். தனது தாயை தேடுவதற்காக பல உயிர்களை காவு கொண்டுள்ள இந்த மண்மேட்டை அவர் தோண்ட ஆரம்பித்தார். நேற்று காலை 7:45 அளவில் மண் சரிய ஆரம்பித்து 4 நிமிடங்களில் ஏற்படுத்தியுள்ள வடுக்களை பாருங்கள். மண் சரிவு அபாயத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட கொஸ்லந்த மீரியபத் பிரதேசத்தில் தற்போது நான் நிற்கின்றேன். இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த இடம் முற்றாக சேதமடைந்துள்ளது. மணல் மேடுகளால் முற்றாக மூடப்பட்டுள்ளது. அத்துடன் இதன் வழியாக ஒரு ஆறும் சென்று கொண்டிருக்கின்றது. இங்கு காணாமல் போனவர்களின் தொகை அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு காணாமல் போனவரை தேடும் பணிகள் மிக மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் பாதுகாப்பு படையினர், ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தேடிக்கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் இங்கு காணாமல் போனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்பதே அனைவரிடம் பேரவாக உள்ளது. அத்துடன் இங்கு காணாமல் போனவர்களின் உடைகள் மற்றும் இங்கு வசித்தவர்களின் வீட்டு உபகரணங்களை காணும்போது மிகவும் வேதனைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது பதிவாக இருக்கின்றது. அத்துடன் சற்று தூரத்தில் ஒரு கோவில் ஒன்றும் இருந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த கோவில் இருந்ததற்கான எந்தவித அறிகுறியும் தற்போது இல்லை. அத்துடன் அந்த கோவில் பயன்படுத்திய பொருட்களை மட்டுமே சிதறிய வண்ணம் நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுடன் தற்போது மழை பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது. மழை பெய்ய ஆரம்பித்ததுடன் இந்த பிரதேசம் சுற்றாக மண்ணால் மூடப்பட்டுள்ளதால் மேலும் இங்குள்ள பாறைகள் கவர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இந்த பிரதேசத்துக்கு வருகை தரும் பொதுமக்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு முப்படையினரும் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதை தவிர இங்கு தற்போது மழை பெருத்துள்ளதால் இங்கு வருகை தரும் பொதுமக்கள் தமது
பாதுகாப்பை கவனித்துக் கொள்ளுமாறும் பெருமளவில் இங்கு வருகை தருவதை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொசந்த பிரதேசத்திலிருந்து ஜூடின் சிந்துஜா. இந்த கோரப்பிடியில் சிக்கிய 175 குடும்பங்களைச் சேர்ந்த 590 பேர் கொஸ்லாந்து தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். தாம் வாழ்ந்த இடங்களை கூட சிலரால் அடையாளம் காட்ட முடியாமல் உள்ளமை கவலைக்குரியது. நான் அண்ணாவோட வெள்ளவாயில இருந்தேன். பெரியப்பாவெல்லாம் கால் பண்ணாங்க, வந்து பார்த்தேன். அம்மாவெல்லாம் இல்லை, ஒரு வீடு கூட இல்லை. இப்போ அம்மாவெல்லாம் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க அம்மா வீட்டில் இருக்கையில் பெரிய சத்தம் ஒன்று கிடைச்சான். அம்மா வீட்டில் இருக்கையிலேயே அப்படியே இருச்சுன்னு சொன்னாங்க. மகளும் மருமகனும் இப்போ ஒரு நாதியும் இல்லையே, எனக்கு ஒரு நாதியும் இல்லையே. எனக்கு கங்கண்ணே பார்க்க கிடைக்கலையே. ஐயோ மூஞ்ச கூட கலிய சாமி. தனது உடைமைகள் அனைத்தையும் இழந்துள்ள போதிலும் திருப்தி அடைந்த ஒரு பெண்ணையும் நாம் சந்தித்தோம். 4 மாத குழந்தையை பாதுகாத்துக் கொள்ள முடிந்தமை தொடர்பில் இந்த தாய் மகிழ்ச்சி அடைகின்றார். அனைவரது எதிர்பார்ப்பையும் இல்லாதொழித்த மண் சரிவினால் மீரியபெத்த பிரதேசம் தொடர்ந்தும் கண்ணீர் மழையில். இவ்வாறு கொஸ்லாந்த மீரியபத் பகுதியில் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமரா பதிவு செய்திருந்தது. அந்த வகையிலே இன்றைய தினம் கொஸ்லாந்த மீரியபத் பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் அது மாத்திரமல்ல அந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய ஸ்ரீரங்கா நேரில் சென்று பார்வையிட்டார். அது தொடர்பாக நாங்கள் அவரிடம் பேசலாம். குறிப்பாக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்களோடு சென்றிருந்தீர்கள். குறிப்பாக ராணுவ அதிகாரியோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தீர்கள். அது கூட போலீஸ் அதிபரோடு பேசியிருந்தீர்கள். குறிப்பாக மக்கள் உங்களோடு அதிகமான மக்கள் உங்களை சூழ்ந்து அவருடைய அனுதாபங்களை தெரிவிக்கும் காட்சிகளை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது? பார்லிமெண்ட் நாங்கள் அங்கு சென்ற பொழுதுதான் வீட்டில்தான் பல பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த ஏரியாவுக்கு பொறுப்பான பார்லிமெண்ட் உறுப்பினர்களை அங்கு வராமல் இருந்ததை அந்த மக்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அங்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த மக்கள் ஒன்று வந்து அங்கு 2 பேக்கோவர்கள் தான் அந்த பாரிய ஒரு மண் சரிவை இன்று 24 மணி நேரங்கள் முடிந்து நாளே காலை 7 மணியுடன் 48 மணி தேலங்கள் ஆகின்றது. ஆனால் 2 நாளைக்கு காலமே 7 மணி வரை இந்த பெரிய மண் சரிவை 2 பேக்கோவர்கள் தான் சுத்தப்படுத்துகின்றன. அதைத்தான் போட்டு டிவியில் காட்டப்படுது. இந்த காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹரின் பெர்னாண்டோ அவர்களும் இருக்கிறார். அவர் கூட அந்த ஏரியா பார்லிமெண்ட் உறுப்பினர் அந்த மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர். அந்த ஏரியாவில் அவர் கூறினார், அந்த ஏரியாவில் இவருக்காக ஸ்டேஜை அமைத்த 6 பேர் அப்படி 6 பேரும் இல்லை என்று. அவரும் இன்று நான் சென்ற பொழுது என்னுடன் விஜயத்தை செய்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவராக மாகாண சபையில் இருக்கின்றவர், பார்லிமெண்டத்தில் கூட இருந்தவர். அவரும் என்னுடன் விஜயத்தை செய்திருந்தார். ஆனால் உண்மையை அங்கு பார்க்கின்ற பொழுது மக்களின் விஷயம் என்னவாக இருந்தது? 2 பக்கவர்களை போட்டு எப்பொழுது முடிக்கப் போகிறீர்கள்? ஒரு வருடத்தின் பின்பா எங்கள் எலும்பு கூடுகளையா நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள் என்றது மக்களின் விஷயமாக இருந்தது. இதைவிட இந்த பிரதேசத்திலே ஏற்கனவே இப்படி ஒன்று நடைபெறப் போகிறது என்பது அறிவுறுத்தப்பட்டதாக நேற்றைய தினம் உங்கள் செய்திகளே போடப்பட்டிருந்தது மஹிந்த சமரசிங்க. அப்பொழுது ஏன் இந்த மக்களை இவர்கள் இடம் மாற்றி வைக்கவில்லை? அதாவது அங்கு 65 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த மதை மக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு 65 வீடுகள் தேவை. ஆனால் இவர்கள் 25 வீட்டை கட்டிவிட்டு எங்களை போக சொன்னால் எப்படி போவது? ஆனால் இப்பொழுது இவர்கள் கூறுகிறார்கள் என்ன கூற அரசு அதிகாரிகள் இல்லை, நாங்கள் இவர்களை மாற்று இடத்துக்கு போய் சொன்னோம், இவர்கள் போகவில்லை என்று கம்பெனிக்காரர்கள் சொல்கிறார்கள். எனவே கம்பெனிக்காரர்கள் அங்கு 65 குடும்பங்கள் இருந்த பொழுது அந்த 65 குடும்பங்களை மாற்றாமல் 25 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டி கொடுத்திருந்தன. அந்த கட்டி கொடுத்த வீடுகளுக்குள்ள தகரங்களோ ரூஃபுகளோ இருக்கவில்லை. எனவே இந்த தகரங்கள் இல்லாத பொழுது அவர்கள் எப்படி அடிப்படை வசதிகள் இல்லாத வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தன. அல்லது ஒரு பாரிய குற்றம் என்றால் அரச நிலங்களிலே இந்த கம்பெனிகள் வியாபாரத்தை நடத்துகின்றன. ஆனால் அரசு கம்பெனிகள் நடத்துகின்ற அரசு கூறுகின்ற பொழுது அவர்கள் வெளியேற வேண்டும். ஆனால் இன்று இந்த மண் சரிவு சர்வசாதாரணமாக நுவரெலியா பதுளை போன்ற மாவட்டங்களிலே 3 மாதத்துக்கு ஒரு முறை 5 வீடுகள் சரிந்து விழுந்தது சர்வசாதாரணமாகிவிட்டது. இதை பற்றி எவரும் அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் இந்த முறை சர்வதேசத்தின் கவனத்தை கூட ஈர்த்திருக்கிறது. என்றால் கிட்டத்தட்ட 300 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் 2 பேக்கோர்கள் என்று செய்கின்ற இந்த வேலை திட்டம் கிட்டத்தட்ட அங்கே வந்திருக்கின்ற ராணுவ அதிகாரிகளிடம் ஆளுக்கு ஒரு மம்பட்டியை கொடுத்தால் கூட நான் நினைக்கின்றேன் ஒரு நாளில் இதை கிளியர் பண்ணி முடிக்க முடியும்.
எனவே மண் சரிவு இப்படி வந்திருக்கின்ற பொழுது இந்த மண் சரிவின் அடியிலே இவர்கள் கிண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மேலும் பல மண் சரிவுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றன என்றால் இவர்கள் அடியில் தான் கிண்டிக் கொண்டிருக்கிறார். மண் சரிவு இப்படி வந்து கொண்டிருக்கின்றது, அடியில் கிண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மேலும் பல மக்கள் இந்த இதில் மாட்டக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே இது ஒரு முடிவில்லாத ஒரு முற்றுப்புள்ளியாக மலையக மக்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட வேண்டும். இந்த மண் சரிவுக்கு பிறகுதான் ஏற்படும். இந்த மக்கள் இன்று அங்கே வந்து உடுத்த உடையின்றி, அதாவது பிள்ளைகள் பாடசாலை சென்றவர்கள் தங்கள் தாய் உயிருடன் இருக்கிறாரா, இந்த தாய் எங்கே ஓடிவிட்டாவா, அல்லது அந்த அந்த மண் சரிவுக்குள் அகப்பட்டிருக்கிறான் தெரியாத முறை பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவன் தன் மனைவி அந்த மண் சரிவுக்குள் இருக்கிறாளா அல்லது வேறெங்கும் தழுஞ்சிருக்கிறான்னு கூட தெரியவில்லை. என்றால் பொடிகள் இன்னும் மீட்டுக் கொள்ளப்படவில்லை. ஆனால் 3 சடலங்கள் மீட்கப்பட்ட 2 பக்கோர்கள் தான் இதை கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றன. எனவே அது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதைவிட இந்த மண் சரிவு அங்கு அந்த ரோட்டுக்கரையில் இருக்கின்ற பொழுது கூட எங்களுக்கு பலர் காட்டினார்கள். அதை நான் உங்கள் விஷுவலில் நீங்கள் பேர்ந்து போட்டு காட்ட முடியும், என்றோ நாளையோ நீங்கள் போட்டு காட்ட முடியும். போலீஸ் மாதிபரிடம் காட்டினேன். இங்கு பாருங்கள் இந்த வீடு எப்படி வெடித்திருக்கிறது. எனவே இந்த இடத்தில் மண் சரிவு ஏற்பட போகிறது. மண் சரிவு வருவதற்கான வெடிப்பு பாடசாலைகள் இதற்கு முன்பே வெடித்திருக்கின்றன. ஆனால் அதை எவரும் அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் இந்த மண் சரிவை உண்மையில் நேற்று தினம் அமைச்சர் கூறியபடி இந்த மண் சரிவை உண்மையில் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அரச காணிகளை கொடுக்கின்ற கம்பெனிக்காரர்கள் அவர்களுக்கு உரிய முறையில் இந்த மக்களை இடம் மாற்றி வைக்கவில்லை. உரிய வசதியில் இந்த 8 அடி காம்பராக்கள் 10 குடும்பங்கள் இருக்கின்ற லய காம்பராக்களில் உரிய வீடுகளை அழகாக காட்டினால் நிச்சயமாக அவர்கள் போவார்கள். எனவே அந்த வசதி அவர்கள் ஏற்றுக்கொள்ள. ஆனால் இங்கே போகின்ற பொழுது இன்று ஒருவர் என்னுடன் பேசுகின்ற பொழுது கூறினார், அண்ணா எனது தாய் இறந்து விட்டால், எனது மனைவி இறந்து விட்டால், இனி நான் சாவதற்கு தயங்கவில்லை. ஆனால் இனிமே தென்னும் எங்கள் மக்களை வாழ்வதற்கு செய்யணும். இதை உண்மையில் நான் இந்த விடயத்தை அந்த மக்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றனார்கள், எங்களால் பேச முடியும். உங்கள் பிரச்சனையை நான் பாராளுமன்றத்தில் பேசுகிறேன், இல்லை நீங்கள் மின்னலில் பேசுங்க, நான் பேசுகிறோம். ஆனால் உங்கள் பிரச்சனையை கூறும்படி ஜனாதிபதியின் புதல்வர் நாமல் ராஜபக்ஷ அவரிடம், அந்த ஏரியாவின் பாராளுமன்ற உறுப்பினர் உதித்த லொக்கு பண்டார் அவரிடம், மாகாண சபை அமைச்சர் தெந்த தொண்டமானவரிடம் நாங்கள் கூறிச்சோம். அந்த மக்கள் கூறினார்கள், அந்த பிரச்சனையை கூறினார்கள். எங்களுக்கு இதற்கு பின்பு தானும் வேண்டாம், வீடுகளை கட்டித்தாருங்கள் என்ற பிரச்சனையை கூறினார்கள். இழந்த உயிர்களை உங்களால் பெற்றுத்தர முடியவில்லை, ஆனால் எங்களுக்கு இழந்த வீட்டை நீங்கள் கட்டித்தர முடியும். ஏறப்படங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, வேறு இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டு அந்த வெடிப்புகளை உடனடியாக இடம் மாற்றுங்கள் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அதை நாங்கள் நேரடியாக ஜனாதிபதி புதல்வர் நாமல் ராஜபக்சவுடனும் அந்த ஏரியா உதித்த அமைச்சர் இடமும் நாங்கள் அதை எடுத்து கூறினோம். மக்களையும் நேரடியாக நான் விட்டேன், நீங்கள் இங்கு பேசுங்கள் என்று. அந்த பேச்சுவார்த்தையை மக்களும் செய்து கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக அதே போன்றுதான் இதற்கு பிறகு சக்தி சிரச நிவாரண யாத்திரை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரை அனர்த்தத்தின் போது சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலிருந்து நீங்கள் இதில் இணைந்திருக்கிறீர்கள். எனவே இம்முறையும் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த தொடக்கம் மக்கள் வந்து பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய அனுபவத்தோடு. நிச்சயமாக அங்கே இருக்கின்ற மக்களுக்கு, அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பால்மா இல்லை, அவர்கள் படுப்பதற்கு தூங்குவதற்கு ஒரு பாய் இல்லை, மாற்றுடுப்பை உடுப்பதற்கு அவர்களுக்கு உடை இல்லை. இப்படி பல கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதைவிட இதில் 2 விடயங்கள். ஒன்று ஆழிப்பேரலை என்று பார்க்கின்ற பொழுது அது தண்ணீரால் ஏற்பட்ட முதலாவது அழிவு. ஆனால் மண் சரிவு என்று பார்க்கின்ற பொழுது இலங்கை சுதந்திரம் அடைந்த பொழுது பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்துகிறது முதலாவது அழிவு. உங்களுக்கு தெரியும், கடற்கரையிலே மீன்பிடிக்க சென்ற 15 மீனவர்கள் இறந்தார் என்று இந்த அரசு முதல் இந்த இலங்கையை ஆடியது. ஆனால் இன்று 150க்கு 192 பேருக்கு மேல் காணவில்லை என்று 3 நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது அந்த 15 பேருக்கு இருந்த அந்த ஒரு நிலைமை இந்த 193 பேர்த்த மக்களுக்கு இல்லை. எனவே இந்த சக்தி சிரத்த நிவாரணத்துக்கூடாக, மக்கள் தருகின்ற நிவாரணத்துக்கூடாக இதை நாங்கள் இந்த இலங்கையில் ஒரு சர்வதேசமயப்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எப்படி ஆழி பேரறை வந்ததோ அதே போல் இதுவும் ஒரு பேரறை. இதன் பின்பு தானும் மலைய மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும். அதற்கு அந்த வகையிலே ஒவ்வொரு தரம் புது உடுப்புகளை உண்மையில் நிச்சயமாக வாங்கி கொடுக்க வேண்டும். உங்களால் என்ற சின்ன பிள்ளைகளுக்கான பால்மாக்கள், படுப்பதற்கான ஸ்கூல் பேக்குகள் பிள்ளைகளுக்கு இல்லை, போன்றவற்றை வயோதிபர்களுக்கு படுப்பதற்கு இடமில்லை, அதிரைகள் இல்லை, பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், குளிர்கால அங்கிகள் எதுவும் இல்லை. எனவே இவற்றையெல்லாம் மக்கள் வழங்க வேண்டும். உண்மையில் இதற்கு ஒரு படி மேலே சென்று ஆளுக்கு ஒரு சிமெண்ட் பேக் வாங்கி கொடுத்தா கூட அவர்கள் அவங்களோட வீடுகளை கட்டிக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு இது செல்ல வேண்டும் என்றால் இந்த சகன யாத்திரை கூடாகவும் இதை நாங்கள் உண்மையில் மக்கள் மயப்படுத்த வேண்டும். நன்றி பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்களே. இன்றைய தினம் எங்களோடு சிரமம் பாராத அந்த இடத்துக்கு சென்று வந்து உடனே நீங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்காக உங்களுக்கு நியூஸ் பஸ் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஜிப்சி அவர்களே. இந்த விடயத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கும் மக்களுக்கு தெரிவிப்பதற்கும் சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி. நன்றி. மண் சரிவு மற்றும் கடும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மலையக உறவுகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.
மலையகம் உட்பட நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் மண் சரிவுகள் மற்றும் மழை வெள்ளத்தினால் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் பிரகாரம் கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமை காரியாலயம், ரத்மலான ஸ்டைன் கலையக தொகுதி, வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மண்டபம் மற்றும் புதுச்சேரி தெருவில் உள்ள விவேகானந்தா சபை ஆகிய இடங்களில் நிவாரணப் பொருட்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நூடுல்ஸ், பிஸ்கட், பால்மா வகைகள், சவர்க்காரம், மருத்துவ உதவிப் பொருட்கள், தலையணை, போர்வைகள், குளிர்கால அங்கிகள் மற்றும் புதிய ஆடைகள் ஆகியவற்றை வழங்கி சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு மக்கள் பங்களிப்பு செய்ய முடியும். இது தவிர சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் ஈடுபடுவதற்காக லாரிகளை பெற்றுக் கொடுப்பதனூடாகவும் பங்களிப்பு வழங்க முடியும். சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக 0118968996 என்ற எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மண் சரிவு குறித்து ஆளும் கட்சியின் பிரதம கொள்கை அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பை விடுத்தார். මෙම කේදවාචකයේ වතු නිවාස පෙළි 6ක් නිවාස 63ක ජීවත් වූ පවුල් 57ක පුද්ගලයන්. இந்த அனர்த்தத்தினால் 6 லைன் குடியிருப்புகளில் இருந்து 63 வீடுகள், 57 குடும்பங்களைச் சேர்ந்த 330 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுநோக்கு மண்டபம், பால் சேகரிக்கும் 2 நிலையங்கள், கோவில், 2 வர்த்தக நிலையங்கள், தொலைத்தொடர்பு நிலையம் மற்றும் தோட்ட அதிகாரிகளின் 3 வீடுகள் என்பன முழு அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 75 பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றிருந்ததுடன் 100 பேர் வரை தொழில் நிமித்தம் வெளியில் சென்றிருந்தமையினால் அவர்கள் அனர்த்தத்தில் சிக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியைகளை அரசு செலவில் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வைத்தியசாலைகளில் அனைத்து விசேட ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சுகாதார அமைச்சின் தலையீட்டில் விசேட குழு ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அரசாங்கத்தின் தலையீட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தில் பெற்றோர்களை இழந்த 75 குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் குறித்து அரசாங்கம் பொறுப்பேற்கும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டில் இந்த பிரதேசத்தை மண் சரிவு அபாய வலயமாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவித்திருந்ததுடன் அங்கு வசித்த 75 குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற்றி வேறு இடத்தில் குடியேற்றவும் இந்த பாதுகாப்பற்ற பிரதேசத்தை பாதுகாக்கப்படும் பிரதேசமாக முன்னெடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டதுடன் 2011ஆம் ஆண்டில் இதனை உறுதிப்படுத்தி அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 35 குடும்பங்களுக்கு மாற்று காணிகள் வழங்கப்பட்டு வீடுகளை அமைத்துக் கொள்ள நிவாரணங்கள் வழங்கப்பட்டதாக மாவட்ட செயலகம் அறிக்கை வழங்கியுள்ளது. ஆனால் அம்மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்லாது அங்கு வாழ்ந்தமையே அனர்த்தத்தில் சிக்க காரணமாகும். අවදානම් කලාපයේද ජීවත් වීම නිසා මෙම ඛේදවාචකයට මුහුණ දීම සිදු වී ඇත. අපේ විපක්ෂය වෙනුවෙන් අපේ எதிர்க்கட்சி என்ற வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆழ்ந்த கவலையை தெரிவிக்கின்றோம். மண் சரிவு குறித்து ஏற்கனவே தெரிவித்திருந்தமை இங்கிருக்கும் கவலையான விடயமாகும். ஆகவே தற்போது எதை கொடுத்தும் பலனில்லை, உயிர்கள் அழிந்து விட்டன. දැන් අපි මොනවද වෙනවයි කිව්වත් ඇති පළක් නෑ මේ ජීවිත විනාශ වුණාට පස්සේ. 2000ක අවස්ථාව දේශපාලන සටනක් බවට පරිවර්තනය කරන වාදයක් ඕන නම් පාර්ලිමේන්තුව අතිරේක වෙලාවක් දීලා වාදයක් කිරීමට සූදානම්. මම විරපක්ෂයේ ඇත්ත සත්‍ය කිව්වා. කනගාටුදායක තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා රටේ හැමදෙනාට. මේ විදියට හැසිරෙන්න එපා. හැමදාම මේ විදියට තමයි හැසිරෙන්නේ. ඊයේ කතාවක් නෙමෙයි. මේ වගකීම සම්මුලාන්සලා බාර ගන්න ඕන. ඒක අපි වග කියන්න ඕනේ. හැමදේම වග කියනවා. ගෙවල් හදලා දුන්නේ නැති ඉඳලා මම ඒක කියන්නේ වඩ ඔක්කොම වග කියනවා ඩාන්ඩුව. ඒක කියන එක නිකන් කියන්න එපා කරන්න එපා සංවිධායක. 2005ஆம் ஆண்டு முதல் கொஸ்லாந்த மேரிபேத பிரதேசத்திற்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் சில விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜாயதிச தெரிவிக்கின்றார். 2005ஆம் ஆண்டில் இந்த பிரதேசத்தில் விசேட புவியியல் ஆய்வை மேற்கொண்டு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையின் பிரகாரம் இந்த பிரதேசம் ஸ்திரத்தன்மையற்றது என தெரிவிக்கப்பட்டதுடன் அங்கு வசித்த 75 குடும்பங்களை வேறு இடத்தில் குடியமர்த்துமாறு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோன்று 2011ஆம் ஆண்டிலும் விசேட ஆய்வை முன்னெடுத்து 2005ஆம் ஆண்டின் பிரகாரம் செயற்படுமாறு கேட்டுக்கொண்டோம். ක්‍රියාත්මක වෙන්න කියන දැනුම් දීම අපි කරලා තියෙනවා. சில வருடங்களாக அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் மக்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாதமைக்கான காரணம் என்ன? இது தொடர்பில் ஆராய்வதற்கு இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீரவுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தினோம். ஆபத்து குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன?
போலீசாரை பயன்படுத்தி இவர்களை இங்கிருந்து பலவந்தமாக கொண்டு செல்ல நமக்கு அதிகாரம் இல்லை. அவர்களுக்கு தோட்ட நிர்வாகிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் உரிமை எமக்கு உள்ளது. அதற்கு அப்பால் சென்று நடவடிக்கை எடுக்க எம்மால் இயலாது. மாற்று இடங்களை பெற்றுக்கொண்டு பின்னர் மீண்டும் அங்கு வந்து அவர்கள் குடியேறியுள்ளதாக அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன் உண்மைத்தன்மை என்ன? வேறு இடங்களில் காணிகள் வழங்கப்பட்டுள்ளது. சிலர் அங்கு சென்று குடியேறியுள்ளனர். அவர்களின் குடும்பத்தினர் இங்கு வாழ்ந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. காணிகள் வழங்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அரசாங்கத்திடம் அவர்களுக்கு வீடுகள் அமைத்துக் கொடுக்கும் திட்டம் காணப்படாதது ஏன்? சிலருக்கு வீடுகள் அமைத்துக் கொடுத்துள்ளதாக பிரதேச செயலாளர் தெரிவித்தார். அந்த வீடுகளில் அவர்களின் பிள்ளைகள் இருப்பதாகவும் பழைய வீடுகளில் இவர்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நமக்கு சுனாமியின் போது ஏற்பட்ட அனுபவங்கள் உள்ளன. எத்தனை வீடுகள் அமைத்துக் கொடுத்தாலும் அவர்கள் அங்கேயே மீண்டும் சென்று வாழ்கின்றனர். නමුත් අවසානයේ මොකක්ද ඇති වුණු ප්‍රතිඵලය? දැන් අදටත් ඉන්නේ පරණ ගෙවල්වලම තමයි මිනිස්සු ගිහිල්ලා ඉන්නේ. இலங்கையில் ஏற்படும் மண் சரிவு அனர்த்தம் தொடர்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியரான நோபர்ட் ஆண்டனியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. வணக்கம் ஐயா. அதாவது மலையகத்தை பொறுத்தவரை மண் சரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒரு அனர்த்தமாக மாறி வருகிறது. இந்த மண் சரிவு எதனால் ஏற்படுகிறது? இதற்கான பிரதான காரணம் என்ன? பொதுவாக இலங்கையில் காணப்படுகின்ற கடந்த காலங்களில் இருந்து ஏற்பட்டு வருகின்ற மண் சரிவுகளை அவதானித்தால் அதற்கு பிரதானமாக 2 காரணங்களை கூற முடியும். முதலாவது பௌதீக காரணிகள், இரண்டாவது மானுட காரணிகள். பௌதீக காரணிகள் என்று சொல்கின்ற பொழுது மலைவீழ்ச்சியினுடைய செறிவு, மற்றது பாறைகளினுடைய தன்மை, அடுத்தது அந்த பகுதியில் காணப்படுகின்ற மண் அமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது, அந்த பகுதிகளில் காணப்படுகின்ற குன்று சாய்வுகள் செங்குத்தாக காணப்படுகின்றனவா என்பது பற்றிய, அதாவது குன்றுகளினுடைய சாய்வு பற்றிய விளக்கங்கள் போன்ற பல்வேறு வகையான பௌதீக காரணிகள் இதனை நிர்ணயிக்கின்றன. நாங்கள் மானுட காரணிகள் என்று பார்க்கின்ற பொழுது மானுட காரணிகள் காடழிப்பு நடவடிக்கைகள், பல்வேறு வகையான பயிற்சிகை நடைமுறைகள், மண்ணரிப்பு போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் குறிப்பிடலாம். குறிப்பாக இந்த இரத்தினக்கல் அகழ்தல், வீடுகள் மற்றும் பல்வேறு வகையான குடியிருப்புகளை அமைப்பதற்காக அல்லது கட்டிடங்களை கட்டுவதற்காக நடவடிக்கைகளை நாங்கள் மானிட காரணிகள் என்று சொல்லலாம். அதே போன்ற ஐயா, அப்படியானால் மானிட காரணிகளில் பொதுவாக கூறப்போனால் நீர்த்தேக்கங்கள் அமைப்பதில் இவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுகின்றதா? நீர் அணைகளை அமைத்தல், நீர்த்தேக்கங்களை அமைத்தல், மற்றது இன்னொரு மிக முக்கியமான அம்சம் பிரதானமான பாதைகளை அமைப்பதற்காக மலை அடிவாரங்களை வெட்டுதல், மற்றது பாதைகளை அகலமாக்குவதற்காக பெருந்தெருக்களை அமைப்பதற்காக மண்களை அகற்றுதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் இந்த அபிவிருத்தியின் செயற்பாடுகளாக, மனித நடவடிக்கைகளாக கருதப்படுகின்றன. பிரித்தானியர் காலத்தில் இருந்து இந்த மலைநாட்டு பகுதிகள் பெருந்தோட்ட பயிற்சிக்காக பல்வேறு பிரதேசங்கள், காடுகள் அழிக்கப்பட்டு பெருந்தோட்ட பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இந்த பெருந்தோட்ட பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக நீண்டகால வரலாற்று ரீதியான காரணிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெருமளவான தாவர போர்வைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அப்ப இவ்வாறு தாவர போர்வைகள் அகற்றப்படுவதும் இந்த நிலச்சரிவுகளுக்கான ஒரு காரணம். பதுளை உள்ளிட்ட மலையக பகுதிகளில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. அத்துடன் பதுளை, கண்டி, நுவரெலியா உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருக்கிறது. பதுளை மாவட்டத்தின் பண்டாரவலை, அல்ல, பசர, ஊவா பர்ணகம, ஹல்தமுள்ள, ஹபுத்தலை மற்றும் ஹாலியல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. பசரை லுணுகல வீதியின் அட்டம்பிட்டிய வெளிமடை வீதி, பதுளை பண்டாரவலை வீதியின் பதுளை மகியங்கிணை வீதி மற்றும் ஹாலியல வெளிமடை ஆகிய வீதிகள் மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. பதுளை மாவட்டத்தின் எல்ல வெள்ளவாய வீதி, ஹாப்புத்தலை பெரகல வீதி, பெரகல வெள்ளவாய வீதி, பதுளை ஸ்பிரிங்வெளி வீதி ஆகியன பதுளை மாவட்டத்தில் அவதானமிக்க வீதிகளாகும். நுவரெலியா மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மண்சரிவு மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. கண்டி ராகலை உடான வளப்பனை வீதி, நுவரெலியா ஹட்டன் வீதி, கண்டி பதுளை வீதியுடான ரந்தனிகள வீதி ஆகியன மண்சரிவு அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன. இதேவேளை கண்டி மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண்சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தை மேற்கோள் காட்டி இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. கண்டி மகியங்கனை, கண்டி குர்நாங்கல் மற்றும் கண்டி நுவரெலியா ஆகிய வீதிகளும் அதில் உள்ளடங்குகின்றன.
மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை, உக்குவளை, மாத்தளை, அமன்கங்க, யட்டவத்து, பள்ளிப்புல மற்றும் நாவுல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. கேகாலை மாவட்டத்தின் மாவனல்லை, அரநாயக்க, தரணியகல, யட்டியாந்தோட்டை, தெஹியோவிட்ட மற்றும் புலத்கோபிட்டியா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. விசேடமாக தெஹியோவிட்டு, தரணியகல, அரநாயக்க, அமன்கந்த, ஹெம்மாதகம, கம்பளை மற்றும் கலிகமுவ, அவிசாவள்ளி ஆகிய வீதிகளிலும் மண்சரிவு அபாயம் ஏற்படும் அவதானம் நிலவுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடை, இம்புல்பே, அகலியகுட, களவான மற்றும் கொடக்கவெல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறையிலும் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது. இதேவேளை கொஸ்லாந்த மேரியபாத் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் துக்கத்தில் பங்கு கொள்ளும் விதமாக மலேகத்தின் அனைத்து தோட்டங்களிலும் மக்கள் கருப்பு மற்றும் வெள்ளை கொடிகளை பறக்கவிட்டு துக்கத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் காட்சிகள் நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. மலேகத்தில் சில தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று தொழிலுக்கு செல்லவில்லை. ஹட்டன், செனன் தோட்ட மக்கள் தொழிலுக்கு செல்லாமல் ஒரு இடத்தில் கூடி தமது துக்கத்தை பகிர்ந்து கொண்டதுடன் தமது ஒருநாள் சம்பளத்தை மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கும் இவர்கள் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செனன் ஜிடி பிரிவை சேர்ந்த பொதுமக்கள் ஒருநாள் வேலை நிறுத்த அனுதாபத்துடன் மீண்டும் ஒருநாள் சம்பளத்தினை அவர்களுக்கு தந்து உதவும் நாங்கள் இந்த அனுதாபத்தினை தெரிவிக்கின்றோம். எங்களுடைய உடன்பிறப்புக்காக இதை நாங்கள் செய்திருக்கோம். அதனால் எங்களுக்காக அவ்வளவு பேரும் இணைந்து இதை செயல்பட வேண்டும் என்று. மேலும் மலையக நகரங்களில் கருப்பு மற்றும் வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளதையும் காணக்கூடியதாக உள்ளது. நுவரேலியா மாவட்டத்தில் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் 189 குடும்பங்களைச் சேர்ந்த 756 பேர் வீடுகளிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக நுவரேலியா மாவட்ட அரசு முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. ಹಾವಾಲಿಯ ಮೇಟ್ಕು ಕಲಾಪುರ ಬೆವರ್ಲಿವದ್ದ ಲಿಪಕಲೇವತ್ತ ಜಯಲಂಕಾ ಕಂದಪುರ மாகஸ்தொட்டவத்த வளப்பனை தியனில்லவத்த கீழ்பிரிவு கொத்மலை வெவண்டந்தோட்டம் ஆகிய பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் வீடுகளிலிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். லிபக்கலேவத்த லிந்துலை ஊவாக்கலே தோட்டத்தைச் சேர்ந்த 50 குடும்பங்களைச் சேர்ந்த 117 பேர் அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த பிரதேச மண் சரிவு ஏற்படும் அபாயம் தோன்றியிருப்பதால் நுவரேலியா பிரதேச சபை அனுமதித்துள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் உள்ளவர்களை தங்கக்கலை பாடசாலையில் சென்று இருக்குமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறார்கள். மூவக்கலையில இருக்கிறோம். மேல பெரிய வங்கி இருக்குது, மண் சரிவுகள் இருக்குது, பெரிய கல் இருக்குது. ஆபத்தான நிலையில இருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பதான் நாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து நாங்க லொரிக்கை ஏற்றி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டா எங்களையும் மினிஸ்டர் மாதிரி இருக்காங்க, எங்களுக்கு சரியான ஆதரவு கொடுக்கணும். எங்களுக்கு என்னன்னு கேட்டா அவங்கள நம்பிதான் நாங்களும் இருக்கோம். இங்க ஸ்டேட்ல தொழிலாளியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீடுகளிலிருந்து அகற்றப்பட்ட மக்கள் தற்பொழுது 6 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உணவு வசதிகள் நுவரெலியா மாவட்ட செயலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை தெனியாய செல்வகந்த தோட்டத்தைச் சேர்ந்த மக்களை மண்சரிவு அபாயம் காரணமாக அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாங்க இந்த இருமலயத்துல ஒரு 14 குடும்பம் கிட்ட இருக்கிறோம். 2002 மாதிரி முதலாவது மண் சரிவு மேல போச்சு. அந்த நேரம் எங்களுக்கு இடம் தாரோம், அதை தாரோம், இதை தாரோன்னு சொல்லி எங்களை அங்க ஸ்கூல்ல போயிருங்க, அங்க இருங்க போய் சொன்னாங்க. 2 தடவை நாங்க போயிட்டு பாடசாலையில இருந்தோம். கொட்டப்பள்ள பிரதேச செயலக பிரிவினால் அவர்கள் வெளியேற்றப்பட்டு என்செல்வத்த தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பண்டாரவெளி பூனாகல பிரதேசத்தில் எல்எல்ஜி பிரிவு பிரதேசத்தில் பூமியில் வெடிப்பு ஏற்பட்டு நீர்ப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தொழிற்சாலைக்கு சென்றவர்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அந்த பகுதியில் உள்ள மக்கள் வேறு இடங்களை நாடிச் செல்வதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அதிக மழை காரணமாக கொட்டவெல ரக்வான கங்கை பெருக்கெடுத்துள்ளது. ரக்வானை கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் பிரதேசத்தில் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அம்பலாங்குடை வளவே கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் அம்பலாந்தோட்டை வாதிருப்பு வீதி நீரில் மூழ்கியுள்ளது.
வெலிகம கனன்கே கனிஷ்ட வித்தியாலயத்தில் மண்மேடொன்று சரிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக 1ஆம் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கிறது. இன்னும் பிரதான செய்தி கலையகத்தில் இருக்கும் சந்திரிகாவோடு மீண்டும் இணைந்து கொள்வோம். சந்திரிகா, உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்போது. நன்றி ஜெஃப்ரி. நியாயமான அரசியல் தீர்வு ஒன்றை தாம் எதிர்பார்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தது. I make this statement, sir. I want to make it perfectly clear that as far as we are concerned, we are committed to evolving a final solution. இணக்கப்பாட்டினூடாக தேசிய பிரச்சினைக்கு இறுதி தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். ஒன்றிணைந்த மற்றும் பிளவுபடாத இலங்கை என்ற வரையறையில் அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். அது கௌரவமான மற்றும் நியாயமான தீர்வாக இருக்க வேண்டும். அத்துடன் செயற்படுத்த முடியுமான தீர்வாகவும் அது அமைய வேண்டும். எனினும் நாம் இந்த வேளையில் கவலையுடன் ஒரு விடயத்தை கூற வேண்டும். நாம் எமது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியுள்ள போதிலும் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் அரசாங்கம் எமது யோசனைகளுக்கு பொறுப்புடன் பதில் வழங்குவதில்லை. The government has thus far not responded in any responsible way to what we have proposed. පාර්ලිමේන්තුවේ අපේ සභානායකතුමාගේ මුදල් මිලියන 1කින් කප්පාදු කළා. ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு 103 கோடி ரூபாவாக இருக்கின்ற போதிலும் விவசாயத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 236 கோடி ரூபாவை நீக்கியுள்ளனர். பாராளுமன்றத்தில் எமது சபை முதல்வருக்கான நிதியில் இருந்து 1 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளனர். ගැන හිතලා ඒක වැඩි කරාද දන්න. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.